நான் திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஆளுநர் ரொம்ப சமத்தா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு பார்க்கணுமா, அரசு ஆளுநரை சரியா கையாண்டிருக்குன்னு பார்க்கணும்? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம்மா. இன்றைய சட்டமன்ற நிகழ்வை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரபலமான பாடல் தான் ஞாபகத்துக்கு வருதுமா. போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்ப பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ள டாடோய், பயணம் எங்கே போனால் என்ன அப்படிங்கிற அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. இந்த தேவா சூர்யா யாரு? ஆளுநரும் மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சரும் அப்படின்னு சொல்றோமா. கடந்த காலத்துல இதே சட்டமன்றத்தில் ஒரு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டியா இருந்த RN ரவியை அப்ப இருந்த திமுக அரசாங்கம் வெளியே போயா அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்லிலாம் எப்படிலாம் அவமானம் பண்ணாங்க. அப்படிங்கிறப்ப இதற்கு எல்லாமே ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது ஏதோ இல்ல ஜீசஸ் சொல்லி போட்டதுன்னு கூட வச்சுக்கோங்க. முதலமைச்சருடைய அணுகுமுறை அப்படின்னு நினைக்கிறேன். தேவையில்லாத இந்த ஒன்றிய அரசு குன்றிய அரசுன்னு சொல்லிக்கிட்டு மத்திய அரசோட ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்காம ஒரு ஆரோக்கியமான கட்சி வேறு ஆட்சி வேறு, மத்திய அரசாங்கத்துடைய உதவி இல்லாம எல்லா இதையும் நம்ம செய்ய முடியாது அப்படிங்கறத மிக மிக தெளிவாக புரிந்து கொண்டு அவர் டெல்லியில காமிச்ச சில சமீட்சையுடைய மறு சமீட்சை தான் இன்னைக்கு ஆளுநர் வெளிப்படுத்திருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசும்போது அதே ஒரு வேற கோணத்துல பாக்குறாரு. பாருங்க, இது பாஜகவோட அவங்க எவ்வளவு இணக்கமா போறாங்கன்றது இதே உங்களுக்கு காட்டலையா? இவ்வளவுதான் உங்க பிஜேபி எதிர்ப்பான்ற ஒரு கேள்வி வருது இல்ல? ஏன்னா பாஜக பாகிஸ்தான் கட்சியா இல்ல பிரதமர் மோடி பாகிஸ்தான் பிரதமரா? இப்படி சொல்லித்தாம நான் பல முறை உங்க இதுல சொல்லியிருக்கிறேன். யார் தேவையில்லாம ஒன்றிய அரசு குன்றிய அரசுன்னு மத்திய அரசு இந்த மாதிரி தேவையில்லாம விமர்சனம் பண்ணி எல்லாத்துக்கும் மமதா பானர்ஜி இல்ல. இதை இன்னொரு பார்வையிலையும் பார்க்கணும். தாவேகாவும் ஒன்றிய அரசு பயன்படுத்துது, தாவேகாவும் இருமொழி கொள்கையை பேசுது, தாவேகாவும் மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்லுது, நாங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறோம்னு சொல்லுது. இது எல்லாத்தையும் ஆளுநர் வாயாலேயே சொல்ல வைக்கிறாங்க. அப்ப தாவேகாவும் அதே நிலைப்பாட்டில் இருக்கு. ஆனா ஆளுநர் அவங்க மேல சாஃப்டா இருக்காருன்னா எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்ற கேள்வி. நான் சொல்ல வந்த பாயிண்ட் முதல்ல முடிச்சிடுறோமா. இந்த மாதிரியே தான் சொல்லிக்கிட்டு மத்திய அரசு எதுக்கு எடுத்தாலும் காரணம் சொல்லிட்டு இருந்த மமதா பானர்ஜி என்ற சிட்டிங் சீஃப் மினிஸ்டர், கெஜ்ரிவால் என்ற சிட்டிங் சீஃப் மினிஸ்டர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை மக்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொந்த தொகுதியிலேயே தோக்கடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத திரு விஜய் அவர்கள் மிக நல்லா புரிஞ்சுக்கிட்டு, ஆமா அது அவங்க கொள்கை, தாவேகாவோட கொள்கை அப்படின்னு பாக்குறப்ப அது திமுகவோட அப்படியே கட் அண்ட் காப்பி பேஸ்ட் தான். அதனால கொள்கைக்கு நாங்க அதை விட்டு கொடுக்க மாட்டோம், அதுக்கு நாங்க நீதிமன்றத்துக்கு போவோம், மத்திய அரசை வலியுறுத்துவோம் அப்படிங்கிறது அவங்களோட ரைட்ஸ். அதை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு காரணம், மோடி காரணம், அமித்ஷா தாடி காரணம், RN ரவி காரணம் இப்படின்னே சொன்னதுக்கு தான் மக்கள் முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு மிக தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, அதே சமயத்தில் அவங்க என்ன கொள்கையா தாவேகா வைக்கிறாங்களோ அந்த கொள்கையை அவங்க விட்டு கொடுக்காம இன்னைக்கு ஒரு மிக சிறப்பா நடந்திருக்குது. பாராட்டுக்குரியது தமிழக முதலமைச்சரும் மரியாதைக்குரிய மாண்புமிகு கவர்னர் அவர்களும். ஏன்னா இவங்க ஒருபடி இறங்கி போறப்ப அவங்களும் ஒருபடி இறங்கி வராங்கம்மா. ஏன்னா சண்டை போட தேர்தல் மீட்டிங்ல போய் சண்டை போடுங்க, பிஜேபி தாவேகாவும் போய் கத்தி எடுத்துங்க, கம்பி சுத்துங்க, நீங்க அப்ப கொள்கை எதிரின்னு சொல்லுங்க. ஆட்சி நீங்க தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், இந்தியாங்கிற நாடு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அப்படிங்கிறது மிக தெளிவா இந்த அரசாங்கம் புரிஞ்சிட்டு போயிருக்குது. முதல்வர் விஜய் அவர்களுக்கு பாராட்டுகள். நண்பர் பிலிப் ஜெரால்ட் வந்திருக்கிறாரு. நான் முதல்வர் அவருக்கு பாராட்டினோடனே நானும் சனிக்கிழமை அங்க போய் நின்றேன் அப்படின்னு நினைச்சிட போறீங்க. நான் உள்ளபடியே நடுநிலையோட பேசுறேன். பட் இதுல ஆனா ஆளுநர் உரைக்குள்ள நம்ம போகும்போது அதுல நிறைய விமர்சனங்கள் வருது இல்ல, நம்ம அதெல்லாமும் பேசுவோம். நான் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள்ட்ட போயிட்டு வந்துடுறேன். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறேன். தேங்க்யூ. ஆமா, நானும் தான். தாடி எல்லாம் ட்ரிம் பண்ணி ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டீங்க. தேங்க்யூ. ஓகே, பட் எங்கம்மா இந்த சாமியார் மாதிரி இருப்பாரு, பார்த்தா இன்னைக்கு பார்த்தா ஜம்முன்னு என்னோட வயசு கம்மியா தெரியுறாருமா. ஆட்சிக்கு வந்துட்டாங்கல்ல, அதான் ஒரு முகத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பளபளப்பு தெரியுது. ஓகே, பட் லெட்ஸ் கெட் டு தி இஷ்யூ அட் ஹேண்ட். இது ஆளுநர் உரை அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கிறதுன்றது ஓகே, ஸ்மூத்தா போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பார்வையை எல்லாருமே சொல்றாங்க. பட் அதுல ஒரு விமர்சன பார்வையும் இல்லையா? இன்னைக்கு இந்த வந்தே மாதரத்தை பாடல, இதே வந்தே மாதரம் நாங்க பாட மாட்டோம், இந்த நேஷனல் சாங்கை பாட மாட்டோம்னு திமுக சொல்லியிருந்தா ஆளுநர் கோவ கனலா இருப்பாரு. ஏன் உங்க மேல இவ்வளவு பாசத்தை பொழியறாரு?
இல்லைங்க, ஆளுநர் தன் கடமையை செய்கிறார். தாவேக அரசு சரியாக செல்கிறது. இதுக்கு முன்பு இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல ஒரு முறையாவது ஆளுநர் தன்னுடைய உரையை முடிச்சிருக்காருன்னா, எப்பப்பெல்லாம் 2 பேருக்கும் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தேவைப்படுமோ அப்ப எல்லாம் ஆளுநரை பயன்படுத்திப்பாங்க. இல்லைன்னா அவருக்கு தப்பா எழுதி கொடுப்பாங்க. கடந்த முறை நான் படிக்கவே மாட்டேன், ஏன்னா 12 லட்சம் கோடி வருமானம் வந்திருக்குன்னு காட்டுறீங்க, அதுல ஃபிராக்ஷன்ஸ் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எப்படி பொய்ய மக்கள் முன்னாடி நான் படிக்கிறதுன்னு சொல்லிட்டு இதே காரணத்தை சொல்லிட்டு தான் வெளில போனாரு. ஆனா இந்த முறை இந்த பாட்டு தமிழ் தாய் வாழ்த்து எடுத்துருவாங்க. ரொம்ப ஜிஓ பை த சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் as well as பை த ஸ்டேட் கவர்மெண்ட் கிளியரா செப்பரேட் பண்ணுது. தமிழ்நாட்டுல தமிழக அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்ல முதலில் தமிழ் தாய் வாழ்த்து, ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய நிகழ்வுகள்ல வந்தே மாதிரம் அவங்க புரோட்டோகால் அந்த புரோட்டோகால் தான் ஃபாலோ பண்ணப்படுது. இதுல வேண்டுமென்றே இதுலயும் வன்மத்தை கட்டிக்கிது. காலையில இருந்து தமிழ் தாய் வாழ்த்து பாட மாட்டாங்க, நம்ம ரெடியா இருப்போம், போய் பாஞ்சு புடிங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் வெயிட் பண்ணி இருந்தது. அவங்களுக்கு பெரிய ஏமாற்று. அதனால இது இப்படித்தான் ஒரு அரசு, ஒரு சட்டமன்றம் இயங்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ். அந்த தன்னுடைய மரபுகளை கவர்னர் மீறாமல் நடந்துக்கிறார். தமிழக அரசும் தன்னுடைய மரபுகளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஓகே திரு மதிவாணன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்மோடு இணைகின்றார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு ஹிதயத்துல்லா அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகின்றார். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். தமிழக சட்டமன்றத்துக்கு போகிற மாதிரியே என்ன வந்திருக்கிறாரு, பேட்ஜ் எல்லாம் போட்டுக்கிட்டு. திரு மதிவாணன், இதில் ஒரு ஆளுநரோட ஸ்மூத்தாக ஒரு அப்ரோச்சை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னும் போது அதை எதுக்கு தேவையில்லாமல் முடிச்சு பார்த்தீங்களா நீங்கள் பிஜேபி அப்படின்னு சொல்கிறது? உங்கள் காலத்தில் தான் ஒரே சண்டையாக இருந்துச்சு. இப்போ அவங்களாவது ஸ்மூத்தாக போகட்டுமே, அதையே நீங்கள் விமர்சிக்கணும், அதையே வேற ஒரு பார்வையில் பார்க்கணும். இல்லை, வேற ஒரு பார்வைன்னு இல்லை. அதாவது ஒரு மரபை நீங்கள் மாற்றுறீங்கல்ல. முதல்ல தேசிய கீத தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு தேசிய கீதம் பாடுறீங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாடி தேசிய கீதம் பாடி அப்புறம் ஆளுநர் உரை வாசிக்கிறீங்கல்ல. ஆனா இதுவரை எப்படி இருந்தது? தமிழ் தாய் வாசிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் ஆளுநர் உரை இருக்கும், அதுக்கப்புறம் தான் தேசிய கீதம் முடியும் போது தான் தேசிய கீதம் பாடப்பட்டது. தேசிய கீதத்தை இன்னொரு முறை கூடுதலா பாடிட்டா என்ன குறைஞ்சு போயிருது? இல்ல இந்த கூட குறையெல்லாம் கிடையாதுங்க. ஒரு மரபு, ஒரு விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்றோம். சட்டமன்றத்தில் நீங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி தெரியலையே எனக்கு. வரேன் அதுதான் வெளியில நாங்க பதிவு செய்யப்பட்டிருக்கோம். அதனால தான் நீங்க வெளிப்படையா எதிர்கட்சி தலைவர் வெளியே பேசும்போது தேசிய கீதத்தை ஏன் கூடுதலா பாடினீங்கன்னு அவர் கேட்ட மாதிரி நான் கேட்கல. அவர் கேட்டிருந்தாருன்னு சொல்லுங்க. இல்லை, நாங்க பதிவு பண்ணியிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது இந்த ஆளுநர் உரைன்றது நாங்கள் முதல்ல இருந்தே சொல்கிறோம், தாவேகா பாஜகவுடைய பி டீம் தான். ஏன்னா சகோதரர் சொன்னார்ல, எதையோ நாங்கள் சொன்னதெல்லாம் பேசாமல் போயிட்டாரு ஆளுநர், அதனால தான் வெளிநடப்பு ஆளுநர் செஞ்சாருன்னு சொன்னார். நாங்கள் அன்னைக்கு இதே பெரியார் பேர் சொல்லும் போது அவருக்கு சொல்லலை, அன்னைக்கு அம்பேத்கர் பேர் சொல்லும் இது அர்லேக்கர். நாங்கள் இப்போ ஆளுநரை தான் பேசுகிறோம், ஆளாக பேசலை, அந்த பதவிக்கு தான் நாங்கள் பேசுகிறோம். சகோதரருக்கு மேலே ஒரு தனி பாசத்தில் அர்லேக்கர் பேசியிருக்காருன்னு வச்சிங்களேன், அந்த பாசத்தை தான் நாங்கள் முதல்ல இருந்தே கேள்வியாக கேட்டுருக்கோம். சார், நீங்கள் ஒரே ஒரு தேசிய கீதம் பாடுங்கன்னு சொன்னதுக்கு மல்லு கட்டினீங்க, தேசிய கீதத்தை பாட மாட்டோம். அவங்க சரி வாங்க மணிகண்டன் சார் சொல்ற மாதிரி அவங்க 2 ஸ்டெப் இறங்கி வராங்க, அப்போ ஆளுநரும் 2 ஸ்டெப் இறங்கி வராரு. இதுதானே இணக்கத்துக்கு. நீங்க மரபை மாத்துறதுக்கு நாங்க தயாரா இல்லைங்க. நீங்க மரபை வேணா விட்டு கொடுத்துட்டு போங்க, சரிங்களா? திரும்ப நீங்க என்ன நீங்களே ஆட்சியில் இருந்துட போறீங்களா என்ன? அப்படியே ஒன்றும் விஷயங்கள்லாம் கிடையாது. நீங்க சொல்ற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மரபை அவர் மீறி இருக்காங்க, அதை நாங்க பதிவு பண்றோம். அதுல மாற்று கருத்து உங்களுக்கு எந்த சந்தேகம் வேணாம். ஆனா ஆளுநர் உரையில என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி பி டீம்ன்றீங்க. அமைச்சர் நிர்மல்குமார் என்ன பதிவு பண்றாரு, உங்க முன்னாள் அமைச்சர் மேல நடவடிக்கை எடுக்கதான் இந்த ஆளுநர் அலோவ் பண்ண மாட்டாரு, இப்ப யார் பி டீம்னு கேட்கிறாரு. சிடிஆர் நிர்மல்குமார் கரண்ட் கட்டு பத்தி பேசியிருந்தாருன்னா நாங்க சந்தோஷமா பதில் சொல்லியிருப்போம். நீங்க கரண்ட் கட் ஆகுதுன்னு கேள்வி கேட்டா அதை பீஸ் கேரியர் புடின்னு போயிடுறாருன்னு சொல்றாரு. பீஸ் கேரியர் காலில் புடின்னு போறாங்க. அதாவது நீங்க பிரச்சனைகளை அப்படியே திசை திருப்பிட்டே போயிடலான்னு பேச ஆரம்பிச்சிடுறீங்க. அதான் உங்ககிட்ட இருக்க பிரச்சனை. மின்சாரத்துறை அமைச்சர் ஏன் கரண்ட் கட் ஆச்சுன்னு கேட்டா பீஸ் கேரியர் எடுத்துன்னு போயிட்டாங்கன்றாரு. பீஸ் கேரியர் எடுத்துன்னு போனது காலையில, கரண்ட் கட் ஆகுறது ராத்திரில. அதுக்கு ஏங்க பதில் சொல்றீங்க கேட்டா அதுக்கு பதில் சொல்ல தயாரா இல்லை. அப்புறம் என்ன பதில்? இந்த ஆளுநர் உரையில எந்த இடத்துலையுமே எங்களை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு பத்தி அவர் பேசவே இல்லை. 107 சிங்கப்பெண் அதிரடிப்படையெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதை பத்தி இல்லை, நீங்க சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கே எடப்பாடி பழனிசாமி நீங்க வெளியில கேட்டார்ல, அவங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இருக்கிற நிலவரம் சட்ட ஒழுங்கை பத்தி நீங்க பேசணும்னா, உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறதுலாம் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நடக்குது.
உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வந்து இரவோடு இரவாக கொண்டு போய் எரிச்சதை நம்ம உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தோம். இன்றைக்கி மதுரையில் அதே மாதிரியான ஒரு பிரச்சனையை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். எனக்கு நாம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறோமா தமிழ்நாட்டில் இருக்கிறோமான்ற பிரச்சனையே இப்போ பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. இப்போ திமுக ஆட்சி போனே உத்தரப்பிரதேசம் மாறிடுச்சுன்னு நடக்கிற நிர்வாகம் அப்படி தானே இருக்கு. ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட் உத்தரப்பிரதேசம் ஓவர் நைட்ல மாற முடியுமா? இல்ல நீங்க ஒரு நிமிஷம், அதாவது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை தானே இப்ப வெளியே வரும். இல்ல இப்போ இந்த 38 நாளைக்குள்ள வந்து ஒரு 130 கொலை, ஒரு 107 போக்சோ வழக்கெல்லாம் வந்து இந்த 38 நாளைக்குள்ள வந்ததா அதுக்கு முன்னாடி வந்ததா? அதுக்கு ஜோசப் விஜய் அவர்கள் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தாருன்னு நாங்க கேட்கிறோம். அதுக்கு சட்ட ஒழுங்கை பத்தி ஏன் வாய் திறந்து பேச மாட்டீங்கன்னு இப்போ வரைக்கும் கேட்கிறோம். நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ஆளுநர் உரையில தாய்மாமன் சீர் பத்தி எங்கேயாவது சொல்லியிருப்பீங்கன்னு பார்த்தோம். பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்கறது எப்ப சொல்வீங்கன்னு பார்த்தோம். நீங்க வந்து வெள்ளை அறிக்கை அப்புறம் பேசுவேன். இப்போ இதுல இருக்க வேண்டிய பிரச்சனை வந்து டிப்ளமா படிச்சவங்களுக்கு 8000 ரூபாய், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து 4000 ரூபாய், அப்புறம் 2500 ரூபாய் ஐடிஐ படிச்சவங்களுக்கு, இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எதை பத்தியாவது பேசுவீங்க, பட்டுப்புடவை கொடுக்கறத பத்தி பேசுவீங்க, அப்படி ஏதாவது மக்கள் நலன் சார்ந்து பேசுவீங்கன்னு பார்த்தா உங்களோட சுய புராணத்தை பாட்டு போறீங்க. எங்களுக்கு எங்க பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி ஜோசப் விஜய் வாழ்கன்னு சொல்லியிருந்தாலும் ஆளுநர் ஜோசப் விஜய் வாழ்கன்னு சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருந்த ஆளுநருடைய உரை. எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர்தான். அதுதான் சொல்றேன்ல, நாங்க பெரியார் சொன்னா ஆளுநரா இருந்தவங்களுக்கு பிடிக்காது, வெளிநடப்பு செஞ்சிருவாங்க. அவர் அம்பேத்கர்னு சொன்னா அவர் செய்வாரு. அப்போ என்ன மாதிரியான நடவடிக்கையில தாவேகாவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி வச்சிருக்கின்றது அப்பட்டமா இதுல தெரியுது.